ஓம் ஸ்ரீலலிதா மகா திரிபுர சுந்தர்யை நமக. 354வது நாம பசு பாச விமோச்சனி. பசு பாசம் 78வது ஸ்லோகத்தில் அமைந்திருக்கிறது. பக்திமத் கல்ப லதிகா. அன்னைக்கு 353வது நாம பார்த்து விட்டோம். பசு பாச விமோச்சினி. பசு பாச விமோச்சினி சொல்கிற ஜீவாத்மாக்களை நம்மளாம் ஜீவாத்மா, நம்ம தான் பசு. இந்த பசுக்களை பிறவி அப்படிங்கிற பாசத்திலிருந்து விடுவிப்பவள், இதுதான் அர்த்தம். பசு பாச விமோச்சினி. பசு அப்படிங்கிறது நம்மளெல்லாம் குறிக்கிறது. இந்த நம்மளுக்கு எல்லாம் தலைவர் நான் இருக்கக்கூடியவர் யாரு? பதி யாரு? சிவபெருமான். அப்போ இந்த பசு கூட்டங்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் பசுபதி என்ற பெயர்னால சிவபெருமான் அழைக்கப்படுகின்றார். நம்ம என்ன பண்றோம்? இங்க அஞ்ஞானத்துல உழண்டு பிறப்பு எடுத்தாச்சுன்னா இந்த மாயையில கட்டுப்பட்டு இந்த பாசத்துல நம்ம கட்டுப்பட்டு இருக்கின்றோம். நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அடுத்தாப்புல அது குழந்தை பெரியவனாகிறது, காலேஜுக்கு போகிறது, படிக்கிறது, கல்யாணம் ஆகுது, வேலைக்கு போகிறது, கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆனோன்னு அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு ஒரு இது. இப்படி நம்ம இந்த சைக்கிள்லேயே சுற்றிட்டு இருக்கோம். பெண்ணு, பிள்ளை, கணவர், குடும்பம், இந்த பாசத்தில் உறவு எல்லாம் இந்த மாயைக்குள்ளே அகப்பட்டு கொண்டு உழன்று கொண்டே இருக்கிறோம். அதனால இந்த பாசம் நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கு. இப்போ இந்த கட்டுண்டு கிடக்கிற இந்த ஒருவனை விடுவிப்பதற்கு யார் வரணும்? யாராவது ஒருத்தர் வரணும். ஒரு நல்லார் ஒருவர் வரணும். இந்த பிரபஞ்ச வாழ்வுங்கிற பாசத்துல கட்டுண்டு கிடக்கிற நம்ம இதுலேருந்து விடுதலை ஆகிறத பத்தி நினைக்கிறதே கிடையாது. இதுதான் சாஸ்வதம், நிரந்தரம்னு இந்த உலக வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த கட்டுண்டு கிடப்பது தான் யதார்த்த நிலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மயக்கம் இருக்கு. யாரோ ஒரு சிலருக்கு தோணலாம், நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோமே, இந்த பிறவி பிடியிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விசாரம் வருது. அப்போ அவள் என்ன பண்ணுறா? அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. அன்னை பராசக்தியிடம் எனக்கு இந்த சம்சார சாகரத்துலேருந்து, பவசாகரத்துலேருந்து விடுதலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறா. அப்போது இந்த கட்டை அவிழ்த்து விடுதலை அப்படிங்கிற ஒரு வீடு பேற்ற கொடுக்கக்கூடியவள் யாரு? அம்பாள். அதற்கு அம்பாள் உதவி போடுகிறாள் நமக்கு. இப்போ அன்னை பராசக்தியிடம் நம்ம பண்ணுற பிரார்த்தனை இந்த பிரபஞ்ச வாழ்விலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு அந்த பண்ணுற பிரார்த்தனை தான் மிகவும் உயர்ந்த பிரார்த்தனை, ரொம்ப சால சிறந்தது அப்படின்னு சொல்கிறா. அப்போ இதை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அதனால் அவள் பசு பாச விமோச்சினி என்ற நாமாவால் அழைக்கப்படுகின்றாள். இந்த பசுக்களை எல்லாம் பதி கிட்டக்க கொண்டு சேர்க்கறதுக்கு உதவி பண்ணவர்கள். இந்த பந்தத்திலிருந்து விடுவித்து நாம் அம்பாளோட திருவடியில் போய் சரணடைஞ்சு இந்த இதிலேருந்து கட்டுண்டு கிடக்காம விடுதலை அடையணும். அடுத்த நாம சமுகிருதா சேஷ பாஷண்டா. சில புக்கில் பாகண்டான்னு போட்டிருக்கோம். இரண்டுமே கரெக்டு தான். மீனிங் பார்த்தோம்னா இரண்டும் ஒன்றுதான். இந்த பாஷண்டர்களை வதம் செய்கின்றவள் எப்பொழுதும். சரி, இந்த பாஷண்டா, இந்த பாகண்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். நம்ம மேலே ஒரு நிலையில இருந்துட்டு அந்த ஒரு குலத்தில் பிறந்திருக்கோம்னா அதுக்குள்ள ஆச்சாரம், அதற்குள்ள ஒழுக்க முறை எல்லாத்தையும் நியதியோடு வாழணும். அதை விட்டுட்டு கீழே இறங்கி நாம் வாழும்போது நாமளே ஒரு பாஷாண்டி அப்படின்னு சொல்கிறோம். நாம தான் பாஷண்டர்கள். அப்போது மேலான ஒரு குலத்தில் பிறந்த அந்த குலத்திற்கு ஏற்றவாறு தர்மத்தை அனுஷ்டிப்பது சிறந்தது. அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது, சுக போகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை லௌகிக விஷயங்கள்லாம் நம்மளை உபயோகப்படுத்திட்டு வேறு விதமாக செயல் புரிஞ்சோம்னா அது பாஷண்டி அல்லது பாகண்டி. அப்போது வழிமுறையாக வேதத்தில்
வைதீக ஆச்சாரத்துலலாம் சிறந்து இருக்கின்றவன் வந்து வேறு லௌகீக வாழ்க்கையிலையும் லௌகீக பழக்க வழக்கங்களிலையும் மற்ற இதுலேயும் தன்னை கொண்டு போய் அதற்கு அடிமையானான்னா அவனும் வந்து பாஷண்டி. இப்போ சந்நியாசம் மேற்கொண்டிருக்கா ஒருத்தர், அவர் இந்த உலக வாழ்க்கை நடப்புலலாம் மனதை செலுத்தினா அவர் கூட பாஷண்டி தான். அதெல்லாம் அந்த பண்பே இருக்கக்கூடாது அவளுக்கு, அந்த மேலான பண்புகள் அதை தவிர்த்து அந்த அடுத்த விதமான பண்புகள் இருந்தாலே அவர்கள் எல்லாமே பாஷண்டி தான். அப்போது தலைமுறை தலைமுறையாக நம்ம வந்து மேலான நிலையில் அற வழியில் வாழ்ந்து வழித்து பிழப்புக்காக பொருள் தேடுவதற்காக கொஞ்சம் நிலை இறங்கி போனாலே அதுவே கூடாது. இந்த லௌகீக வாழ்க்கையிலேயே கண்ணும் கருத்துமமாக இருக்கிறதுனால தான் நாம் எல்லாருமே பாகண்டி அல்லது பாஷண்டி ஆகின்றோம். ஈஸ்வர வழிபாடு அதை பின்னணியில் வைத்துட்டு அதை வயிறு வளர்ப்பதற்கு ஏற்ப இந்த உலக வாழ்க்கையில் அதை ஒரு தொழிலில் ஈடுபடுத்தின்றானா அவரும் ஒரு பாஷண்டி தான். அம்பாள் பகவான் பெயரை சொல்லி தன்னோட வாழ்க்கைக்காண்டி பொருள் ஈற்றவனும் கீழ்நிலைக்கு இறங்கி விடுகின்றார். இப்போ இது சொல்லும் போது என்ன புரியணும்னா, வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் தர்மத்துக்கும் உரிய மேன்மக்கள் வந்து கீழ்மையில் இறங்கக்கூடாது என்பதுதான். நாம் ஏற்கனவே சொல்லுவோம், கீழ்மை அகற்று, இதுதான் முக்கியம். அப்போ உயிர்கள் எல்லாமே நம்ம சிறு நிலையில் இருந்து என்ன பண்ணுறோம், பகவான் பாதார விந்தத்தை அடையிறதுக்கு பெரு நிலையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த பெருநிலையை அடைவதற்கு அன்னை பராசக்தி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறா. அப்போ பெருநிலையை எட்டிய பிறகு மீண்டும் வந்து சிறுமையில் வந்து கருத்தை செலுத்தக்கூடாது. அப்போ அவன் வந்து தன்னோட தன்மையிலேருந்து கீழே இறங்கி எப்படி வரான்னா, கீழ்மை இறங்கும்போது மலை உச்சியிலிருந்து கீழே உருட்டுப்பட்ட கல்லுக்கு சமமாக மாறுறான் அவன். அதனால் எல்லா அந்த பாஷண்டித்தனத்தையே விட்டுறணும். அன்னை பராசக்திக்கு என்ன பெயர்னா கோல் வளையால். அவள் வந்து தன்னோட ஆட்சி முறையில் சிறிதும் பிறழாமல் செங்கோல் ஆட்சி, இம்மி அளவு கூட பிசக மாட்டாள். காளிகாதேவி என்ன பண்ணிகிட்ருக்கா, இடக்கரத்தில் வெட்டுன்ற ஒரு வாள், மற்றொரு இடக்கரத்தில் வெட்டிய தலையை வந்து ரத்தம் சொட்ட சொட்ட தாங்கி கொண்டிருக்கிறாள். இதுதான் வந்து இயற்கையோட நியதி. ஏன்னா கீழான படியில் இருப்பவன் வந்து இன்னும் கீழான நிலைக்கு போனான்னா அது ஒன்றும் தெரியாது அந்த வீழ்ச்சி. ஆனால் மேலான நிலையில் இருக்கின்றவன் ஏணியிலேருந்து கீழே விழுந்தால் அந்த வீழ்ச்சி வந்து நல்லதாக இருக்காது, அது பெரிய நஷ்டமாக முடியும். தன்னை அந்த வீழ்ச்சியான நிலையில் கூட தன்னை வசத்தியாக நினச்சிக்கிறான்ல, அவன் பெரிய பாஷண்டி அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த பாஷண்டிகள் நிறைய எண்ணிக்கையில் அதிகமாக இந்த உலகத்தில் கேடுகள் எல்லாமே அதிகரிக்கும். கேடுகளை வந்து அம்பாள் வந்து ஆதரிப்பாளா? மாட்டா. அப்போது கீழான நிலைக்கு போகாமல் மேலான நிலையில் இருந்து நல்லோர்கள் வந்து நாளடைவில் இன்னும் நல்லவாளாக மாறுறதுக்குள்ள சூழ்நிலையை அம்பாள் ஏற்படுத்தி தரா. அவள் வந்து என்றும் இனிமையானவள். பொல்லார்களுக்கு எப்படின்னா அவள் சம்ஹார மூர்த்தியாக இருக்கா. அதனால் எப்பவுமே இயற்கை நடைமுறையோடு இயன்று நல்ல அறிவோட இந்த பாஷாண்டி ஆகாமல் தன்னை பாதுகாத்து கொள்ளணும் ஜீவர்கள் எல்லாம். இதனால் அம்பாள் என்ன நாமாவால் அழைக்கப்படுறா, பாஷண்டிலேருந்து இது பண்ணுறா, சம்கிருதா சேஷ பாஷண்டா. அந்த பாஷண்டிகளை வந்து அழிக்கக்கூடியவள் அவள், சம்ஹாரம் செய்பவள். அடுத்த நாமா சதாச்சார பிரவர்த்திகா, 356வது நாமா, 78வது ஸ்லோகம் முடிகிறது இந்த நாமாவோட. நல் ஒழுக்கத்தில் செல்லும்படி அம்பாள் வந்து தூண்டுறா. அப்படிப்பட்டவள் அவள், நம்மளை அந்த தூண்டுகோலாக இருக்கக்கூடியவள், நல்லொழுக்கத்தில் செல்லும்படி இருக்கக்கூடிய தூண்டுகோல் அவள் தான். நல்லொழுக்கத்தில் இருக்கிறவாளுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுப்பாள், அது உலக நியதி. வேறு இதில் வந்து சிறு நெறி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தர்மத்துலேருந்து பிசகி போகும்போது அவளுக்கு
ஆபத்துக்கள்லாம் வருது. ஆபத்துக்கள், இந்த கஷ்டங்கள் வருது அது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். இப்போ துன்பத்தை கொடுத்து துராச்சாரத்தில் செல்பவர்களுக்கு அன்னை பாடம் புகட்டுறா. ஸ்மசான காளி பார்த்துருக்கோம். இடது கரத்தில் வெட்டுதற்கு வாளை, அதே வேளையில் வலது கரம் என்ன பண்ணுறா, அபயகரமாக வச்சுட்டு இருக்கா. இப்போது இந்த சதாச்சாரம் ஒழுக்கமான நிலையில் செல்பவர்களுக்கு பயமே கிடையாது. அம்பாள்கிட்ட அபயம் அல்லது அஞ்சாமை, எதற்கும் அஞ்சாமை அப்படின்னு நினச்சோம்னா அது தெய்வீக பேராக அமைந்திருது. அஞ்சுவதற்கு அஞ்சணும், அஞ்சுவதற்கு அஞ்சாமை இருக்கிறதும் நல்லது இல்லை. எல்லாத்துக்கும் அஞ்சுறதும், எந்த பொருள்கிட்ட அஞ்ச வேண்டாமோ அதுக்கிட்டே அஞ்சுறது அதுவும் நல்லது இல்லை. அப்போது அஞ்சுவது அஞ்சாமை இதில் சொல்லியிருக்கார், வள்ளுவரே சொல்லியிருக்கார். அப்போது கெட்ட செயலுக்கு நம்மளுக்கு எப்போவுமே எல்லாரும் எதிர்ப்பு வரும், நல்ல செயலுக்கு எப்பொழுதும் ஆதரவு கிடைக்கும். அம்பாளோட ஆட்சி ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் ஒழுக்கமாக நடந்து வருது. இதை சதாச்சாரத்தில் வாழ்வை செலுத்துபவர்களுக்கு அதிவிரைவில் பக்குவம் அடைகிறா. அப்போ அன்னையோட அருள் அவளுக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே கிடச்சிடுறது. இந்த கோட்பாட்டினால அம்பாள் சதாச்சார பிரவர்த்திகா என்று நாமத்தின் வாயிலாக அழைக்கப்படுகின்றாள். அடுத்தது 79வது ஸ்லோகம். தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா தருணி தாபசாராத்யா தனுமத்யா தமோபகா. தனுமத்யா தமோபகா எல்லாம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தாபத்ரயாக்னி சந்தப்த சமா ஆஹ்லாதன சந்திரிகா. 3 விதமான துன்பங்கள் நமக்கு. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம். இந்த 3 துன்பங்களால் நாமெல்லாம் தகிக்கப்படுறோம். அவளை இரக்கத்தோடு அம்பாள் கருணை புரிந்து அதிலிருந்து மீட்டெடுப்பவள், நம்மளுக்கு அதிலிருந்து மீளுவதற்கு உற்சாகத்தை அளிப்பவள். அதனால் தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா. சந்திரிகா அப்படின்னா என்னது? நிலா வெளிச்சம், சந்திரிகை. பெற்ற தாயிட்ட எவ்வளவு இரக்கம் இருக்குமோ அதை விட மேலான இரக்கம் இயற்கை தாயிட்டையும் இருக்கு. துன்பத்தை துடைக்கிறதுக்காண்டி அவள் நிறைய நலன்களை எல்லாம் நம்மளுக்கு வாரி வழங்கியிருக்கா. தாபத்திரயங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம். இப்போது ஒரு மனிதன் இருக்கான், அவன் தனக்குத்தானே அறியாமையினால ஏதாவது ஒரு தீங்கை ஏற்படுத்திக்கிறான்னா அதுதான் ஆத்தியாத்மிகம், தனக்குத்தானே துன்பத்தை ஏற்படுத்தி கொள்வது. இதில் நம்ம படுற கஷ்டத்துக்கு பெரும்பான்மை நாம் தான் காரணம். பகவான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்லக்கூடாது, நம்மளோட செயல்கள்னால தான் நாம் துன்பப்படுறோம். அப்போது இந்த கண்ணாடியை பார்த்தோம்னா தெரியும், நன்னா இருக்கிற முகம் அழகாக காட்டும். இந்த சினம், பொறாமை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ளத்தில் இடம் பெற்றிருந்தா முகமே காட்டி கொடுத்துரும். அப்போ அவனுக்கு துன்பங்கள் நிறைய வரும். நல்ல அறிவு படைத்த மனிதனுக்கு இந்த ஆத்தியாத்மிதாபிகம் தன்னோட விவேகத்தினால அதெல்லாம் போக்கிக் கொள்வான். அவர் ஆகாசம் இல்லாமல் மற்ற விளையும் கேடுகள் எல்லாமே என்னதுன்னா ஆதி பௌதீக தாபம். பஞ்சபூதங்களில் ஆகாயத்தை தவிர்த்து மற்றவைகளால் விளையும் தீங்குகள், கேடுகள் எல்லாமே ஆதி பௌதீக தாபம். ஆகாசத்துலேருந்து தான் காற்று என்ன பண்ணுறது? வேகமாக அடித்து என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் கேடு, எல்லாத்தையும் பறத்தி தூக்கி அடிச்சுன்னு போய் சின்னாபின்னமாக்கி விட்டுடும். அப்போ கோடை காலத்தில் வாயு எப்படி இருக்குது? காற்று சலனம் இல்லாமல் இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறது? ஒரு புழுக்கத்தை உண்டு பண்ணுறது. இதெல்லாம் உயிர்களை துன்புறுத்துகிறது. இது எல்லாமே ஆதி பௌதீக தாபம் தான். இப்போ வாயுவோடு செயல் என்னது? காற்று நிறைய அடித்தாலும், காற்று செயலற்று போனாலுமே நமக்கு எல்லாமே தீங்கு தான். அப்போ மற்ற பஞ்சபூதங்களில் 3 பூதங்கள் அவைகளாலையும் கேடு உண்டாகிறது. நெருப்புலேருந்து தண்ணி, நீர் என்ன பண்ணுறது? மழையாக பொழியறது. உயிர்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு மிக சிறந்தது எது? மழை. யட்ச பிரசனத்தில் தர்மற்ற அந்த கொக்கு கேள்வி கேட்கும்போது கேட்கும்,
உலகத்தில் சுபிட்சமான வாழறதுக்கு என்ன இதுன்னா மழை தான் காரணம்ங்க. அப்போது மழை நீர் மழையாக பொழிஞ்சு உயிர்களை எல்லாம் காப்பாற்றுறது. அது ரொம்ப ஜாஸ்தியாக பெஞ்சிட்டாலோ இல்லை அது பெய்யாமல் இருந்தாலோ நமக்கு எல்லாம் கஷ்டம்தான். அதே மாதிரி தேவதைகள், சில தேவதைகள்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை உண்டாக்கும். அது வந்து ஆதி தெய்வீக தாபம். இப்போது நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணும்னா தேவதைகள் இருக்கு இல்லை. அப்போது ஏதோ ஒன்றுத்துக்கு ஒரு காரணம், துன்பம் வருது, ஒரு காரணத்தை நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாவிட்டா உடனே அது என்னமோ என்னமோ இந்த மாதிரி ஒரு தெய்வாதீனமாக நமக்கு இது ஒரு கஷ்டம் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நடந்து செல்லும்போது நம்ம ஒரு ஏதாவது ஒன்று கல்லில் தட்டிக்கிறோம், இல்லை ஒரு பாம்பு போகிறது அதை மிதிக்கிறோம். அப்போ அது என்ன பண்ணோம், தற்காப்புக்காக அவன் அது கடிக்கும். அப்போ அவனுக்கு அதனால் உயிர் மாய்ப்பு ஏற்படும். ஆனால் அவன் தெய்வாதீனம்னால அவன் மறைந்து போனான்னு நாம் சொல்கிறோம். ஆனால் தற்செயலாக ஒரு நிகழ்கின்ற விபத்தை கூட தெய்வாதீனம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த 3 வித தாபங்களும் நமக்கு பயங்கர துன்பத்தை விளைவிக்கின்றது. ஆனால் அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள சக்தி கிடச்சி ஒரு ஆறுதலும் கிடைக்கின்றது. இந்த ஆறுதல் அம்பாளோட கருணையினால் வருது. அது எப்படி இருக்கான்னா, நிலா வெளிச்சத்துக்கு நிகராக இருந்து கொண்டு உயிர்களோட உள்ளத்தில் ஆறுதலை கொடுக்கறது. அதனால தான் துன்பம் நிறைந்த இந்த பிரபஞ்ச வாழ்வில் அம்பிகையோட கருணையினால் இந்த உயிர் வகைகள் எல்லாம் இன்பத்தை பெற்று இனிமையாக வாழ்ந்திருக்கின்றது. அதனால் அம்பாள் என்ன நாமத்தினால் இது பண்ணுறா, தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா. தருணி அடுத்த நாமா 358வது நாமா தருணி. தருணினா எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடியவள். அம்பாள் எப்பவுமே தருணியாகவே திகழ்கின்றாள். அவளுக்கு மூப்பும் கிடையாது, தேய்வும் கிடையாது. தேய் உருவது, தோன்றா நிலை எழுதுவதெல்லாம் நமக்குள்ள செயல்கள். இந்த பிரபஞ்சத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு எல்லா விதமான இந்த எல்லா செயல்களுமே நடக்கின்றது. ஒரு சமயம் பிறக்கிறோம், அடுத்த நிமிஷம் இறக்குறோம். எல்லா காரியங்களும் நமக்குத்தான். அம்பாளுக்கு என்றும் இளமையாகவே இருக்கின்றாள், யாண்டும் எப்பொழுதும் தருணியாகவே இருக்கின்றாள். மூப்பும் தேய்வும் அவளுக்கு இல்லை. நாம் இந்த உலகத்தில் வாழறோம். நாம் வாழறோம்னா இந்த உலகம் வந்து என்ன சொல்கிறோம், மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு அது எப்போவும் வந்து என்ன பண்ணுறது, புதுமையாக காட்சி தருது. அப்போது யுகம் யுகமாக இருந்தால் கூட அது எப்போவும் வந்து புத்தம் புதிதாகவே காட்சி அளிக்கின்றது. இந்த வயோதிகம்ங்கிறது நமக்கு மட்டும்தான். மூப்பு, ஸ்தூல சரீரம் நமக்கெல்லாம் முதிர்ச்சி வருது, மூப்பு நிலை அடையிறோம். ஆனால் மனசில் வந்து நம்மளுக்கு வந்து என்றைக்குமே என்ன பண்ணலாம், இன்றுதான் புதிதாய் பிறந்தேன்னு என்றைக்கும் நம்ம இளமையாக உணரலாம். அப்பேற்பட்ட சக்தியை கொடுக்கும்போது அவள் அம்பாளால் கொடுக்க முடியும் அந்த சக்தி. ஏன்னா அவள் வந்து அவள் எப்பொழுதும் யவ்வனமாகவே இருக்கின்றாள். அப்போது அன்னை பராசக்தின்னு வந்து நம்ம வந்து ஆராதனை பண்ணும்போது நம்மவும் வந்து என்றும் யாண்டும் இளமையாகவே தோற்றம் தரலாம். மனசை வந்து நம்ம உயர்ந்த நிலையில் வைத்து கொண்டிருக்கும் போது தருணி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அம்பாள் வந்து எப்போ இளமையாக இருக்காங்கிறது. நமக்கும் மனசு நன்றாக இருந்தால் என்றும் நாம் இளமையாகவே இருப்போம். இந்த தருணிங்கிற நாமாவால் அவள் அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாமா தாபச ஆராத்யா. தபஸ்விகளால் பூஜிக்கப்படுபவள், ஆராதிக்கப்படுபவள். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஒரு தியானம் பண்ணுறது மூலமாக ஒரே பொருளை நோக்கி சிந்தனையை செலுத்தும் போது அது தியானம் மாறுது. அப்போ முறையாக வந்து இந்த தியானம், தவம் இதிலெல்லாம் ஈடுபடும் போது அவளுக்கு தன்னை போல ஒரு சக்தி கிடச்சி செயற்கரிய செயல்கள் எல்லாம் அவளால் செய்ய முடிகிறது. அப்போது அவள் மக்கள் நிலையிலேருந்து தெய்வீக நிலைக்கு அவள் வந்து உயர்ந்து போகிறா. அப்போ அவள் செய்கிறதுலாம் வந்து செயற்கரிய செயலாக போற்றப்படுகின்றது. அம்பிகையை வந்து உபாசனை பண்ணுவதற்கு ஏற்ப அவர்களுக்கு அருள் நாட்டம் கிடைக்கின்றது, அதிகரிக்கின்றது. ஒரு
ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்போட தன்மையை கூட்ட கூட்ட அந்த அதில் உருக்கப்படும் அந்த உலோகம் அவ்வளோ வேகமாக நல்ல சுத்தி அடையும். அப்போ உள்ளத்தோட நெகிழ்ச்சிக்கு ஏற்ப தபசியோட அமைப்பு தெய்வீகமாக மாறுகின்றது. அம்பாளிடத்துல பக்தி பரவச நிலை கொண்டிருப்பதே அதற்கு ஏற்ற அருள் அக்னி. அருள் அக்னியா சொல்லலாம் அதை. ஆகையினால தான் இந்த தியானம் பண்ணுறவா உபாசகர்கள், அம்பாள் உபாசகர்கள் எல்லாம் அம்பாளோட நாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறத தலை சிறந்த தபஸாக நினைக்கிறாவா. அம்பாளை பூஜிக்கிறது எவ்வாறு என்பதை அம்பாளை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கிறவாள்கிட்டருந்து நாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த தபஸ்விகளால் ஆராதிக்கப்படுவோள் நன்கு முறையில். அடுத்த நாம தனு மத்யா. தனு மத்யா தாபசாராத்தியா முடிச்சிட்டோம் 359. 360வது நாமா தனு மத்யா. தனு மத்தியானா ஒடுங்கிய இடை, குறுகிய இடை, கிருசம் போன்ற இடையை உடையவள். உடுக்கை போன்ற, உடுக்கை எப்படி இருக்கும், மேலாகன்றிருக்கும், நடுவில் ஒடுங்கி இருக்கும், கீழே அகன்றிருக்கும். அப்போ அந்த உடுக்கை போன்ற இடையை உடையவள் அம்பாள். ஒடுங்கிய இடை இருப்பவர்களுக்கு நிறைய ஆற்றல் இருக்குமா. பீமசேனன் எப்படின்னா அவனுக்கு மெல்லிய வயிறு சொல்லுவான். அவன் எவ்வளவு சாப்பிடுவான், ஆனாலும் கூட அவனோட வயிறு எப்பவுமே இதாக இருக்கும். அப்போ பீமசேனனுக்கு ஆற்றல் மிகவும் ஜாஸ்தி. அதனால அவன் பிருகோதரன். பிருகோதரன்னா ஓனாய் போல ஒட்டிய வயிறு, அதே மாதிரி இடையையும் உடையவன். இதுதான் பிருகோதரன் என்பதற்கு பொருள். பீமசேனனுக்கு பெயர் பிருகோதரன். ஓனாய் போன்று ஒட்டிய வயிறும் இடையையும் உடையவன். கணபதிக்கு என்ன பெயரு? இவனுக்கு பிருகோதரன், கணபதிக்கு லம்போதரன். லம்போதரன் மத்தள வயிற்றன். மத்தள வயிற்றனே உத்தமி புதல்வனேன்னு சொல்லுவா. அப்போ மத்தள வயிறன். அப்போ மத்தள வயிறு படைச்சாச்சுன்னா அவளால் நடமாட்டங்கிறது அவளால் முடியாது. ஏன்னா வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ அந்த நடமாட்டம் கொள்வது அவளால் செய்யக்கூடிய செயல்கள் குறைஞ்சி போயிடும். அப்போ ஒடுங்கிய இடையும் வயிற்றையும் உடையவர்களுக்கு ஓடி ஆடி விளையாடுவதற்கு முடியும். அன்னை பராசக்தி எப்பொழுதும் கிரியாசக்தி ஸ்வரூபிணியாக இருப்பதனால அவள் தனுமத்யா என்ற நாமாவால் அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாமா தமோபகா. 361வது நாமா தமோகுணம். தமோகுணம்னா என்னது? அஜ்ஞானம்ங்கிற இருள். அந்த இருள் தான் தமோகுணம். இந்த அஜ்ஞானம்ங்கிற இருளாகிய தமோகுணம் செயல்பாட்டு இல்லாமல் சோம்பி கிடக்கிறது. அப்போ அதை நீக்கிறது. அந்த அஜ்ஞான இருள் அப்படிங்கிறத நீக்கக்கூடியவள், தமோகுணத்தை அகற்றுபவள். இந்த உறங்கி கிடப்பவை எல்லாம் தட்டி எழுப்பினோம்னா அது சூழ்நிலை யார் பண்ணுறது? இயற்கை எப்பொழுதும் செஞ்சுட்டு வருது. தமோகுணத்தினால கீழ்மைப்பட்டிருப்பவைகளை எல்லாம் படிப்படியாக பக்குவப்படுத்தி சத்வகுணத்திற்கு உயர்த்துவது என்பது அம்பாளுக்கு ஒரு இடையறாத ஒரு முயற்சியாக இருக்கின்றது. அதனால அவள் தமோ குணத்தை அகற்றி சத்துவ குணத்தை கொடுக்கக்கூடியவள். அடுத்தது ஸ்லோகம் 80வது ஸ்லோகம். சிதிஸ்தத்பத லக்ஷ்யார்த்தியா சீதேக ரசரூபிணி ஸ்வாத்மானந்தல விபூத பிரம்மாத்யானந்த சந்ததிகி. இதுல 4 நாமாக்கள் இருக்கின்றது. இது வரைக்கும் பார்த்துடலாம். சிதிஹி அப்படின்னா ஞான வடிவை கொண்டவன். சிதக்னி குண்ட சம்பூதான்னு பார்த்தோம். பேரறிவுங்கிற அக்னி குண்டத்திலிருந்து தோன்றியவள் சித்தக்னி, சித்த அக்னி. அப்போ ஞான வடிவுகளாக இருப்பவள். அஜ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அஜ்ஞானத்தை அகற்றினது தான் ஞானங்கிறது. அப்போ ஞான ஸ்வரூபிணி அம்பாள். அவள் அஜ்ஞானத்தை எளிதாக அகற்றுகின்றாள். ஞானத்தை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். அப்படி முயற்சி பண்ணுறவாளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. ஞானம் எப்படி ஓங்குகிறதோ அதற்கு ஏற்ப
வாழ்வும் நல்ல வாழ்வாக மாறி அமைகிறது, திருந்தி அமைகின்றது. அதனால அவள் சிதிக்கு அடுத்த நாமா தத்பத லஷ்யார்த்தா. 363வது நாமா தத்பத லஷ்யார்த்தா. தத் தத்வமசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல தத் என்ற பதத்தோட லட்சியமாக அதோட குறியாக இருப்பவள் தத்துவமசி அப்படிங்கிறது ஒரு மகா வாக்கியம். இத நம்ம என்ன பண்ணுவோம், 3 விதமா சொல்லுவா. அதற்காக நீ இருக்கிறாய் அப்படிங்கிறது துவைத்த மத மொழிபெயர்ப்பு. துவைத்தத்துல அதற்காக நீ இருக்கின்றாய் அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த கருத்தின்படி நம்ம ஜீவன் என்ன பண்ணணும், நம்ம பரமாத்மாவிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா இந்த பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு விடுவோம். அதனுடையதாக நீ இருக்கின்றாய் அப்படின்னு விசிஷ்டாத்வைதத்துல சொல்லுவா. விசிஷ்டாத்வைதத்துல சொல்லும் போது அப்போ ஜகத்து ஜீவனும் இந்த பரமாத்மாவனுடைய சரீரமா இருக்கின்றனர் அப்படின்னு விசிஷ்டாத்வைதத்துல சொல்லப்படுகின்றது. துவைதத்துல எப்படி சொல்லப்படுகின்றதே பாருங்க. அதற்காக நீ இருக்கின்றாய் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடையதாக நீ இருக்கின்றாய். அடுத்தது துவைதம், விசிஷ்டாத்வைதம். அப்புறம் உடல் தானே உயிராகுமா? அது இல்லாது. அது உயிருக்கு உரியதாக உள்ளது. நமக்கு உடல் இருக்கு, உடல் மட்டும் இருந்து உயிர் இல்லைன்னா இந்த உடல் பிரயோஜனமே இல்லை. அப்போ இந்த உடல் உயிருக்கு உரியது. உயிர் இருந்தால்தான் இந்த உடலுக்கு மதிப்பு. அப்போ உடல் உயிராகாது, உயிருக்கு உரியதாக இந்த உடல் இருக்கு. அப்போ அதுவாக நீ இருக்கின்றாய். அதுதான் அத்வைதம். அதான் தத்துவமசி. அந்த ஜீவன் தனி வியக்தி உடையவனாக எண்ணிக்கொண்டிருக்கும். அந்த தான் மட்டுமே போறோம் அப்படின்னு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது. அந்த இதை விட்டுட்டோம்னா தன்மயமாக இருக்கின்றது அப்படின்னு அது வஸ்து பிரம்மம் அப்படின்னு சொல்லும். தத் என்னும் பதத்திற்கு அர்த்தமாக லட்சியார்த்தமாக இருப்பவள் அன்னை பராசக்தி என்பது இந்த நாமத்தோடு பொருள்படுகிறது. அடுத்த நாமா 364வது நாமா சிதேக ரசரூபிணி. சிதேக அப்போ என்ன சொல்லலாம்னா பிரம்மம் சத்து அப்படின்னு சொன்னோம்னா பிரம்மம் சத்தியம் அப்படின்னு சொன்னாலும் எல்லா பொருள் ஒன்றுதான். அப்போ பிரஜானம் பிரம்மா, பிரம்மம் ஆனந்தம், ஆனந்தம் ரசக பிரேமை அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாம் ஒரே பொருள் தான் எல்லாத்துக்கும். பிரஜானம், சைதன்யம், சித்து அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொருளும் எல்லாமே ஒன்று தான். இப்போ பரவஸ்து அப்படின்னா அது சொல்றோம்னா அறிவு ஸ்வரூபமா இருக்கிறது மாத்திரம் இல்லை, ஆனந்த ஸ்வரூபம், பரமானந்த ஸ்வரூபம். அது என்ன பண்றது, அறிவு ஸ்வரூபமா இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கு. அதே இதுல பேரன்பு ஸ்வரூபமாகவும் இருக்கு. ஆனந்த ஸ்வரூபம் என்ன சொல்றாளா பாருங்க, அறிவு ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், பேரன்பு ஸ்வரூபம். அப்ப தன்னைத்தானே அது ரசித்து கொள்ளும் பொருளாகவும் இருக்கின்றது. அப்ப அந்த பொருள் என்னது, பராசக்தி. அந்த பராசக்தி தான் பரபிரம்மம். இந்த நாமத்துல இந்த கருத்துக்கள் எல்லாமே அடங்கி இருக்கு. இந்த பரவஸ்து அதை குறித்து நாம மனனம் பண்ணுவதற்கு, அதாவது தியானம் பண்ணுவதற்கு இந்த நாமா பயன்படுகின்றது. சிதேக ரச ரூபிணியாக இருக்கக்கூடியவள். அடுத்த நாமா ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததியே. எப்பொழுதும் ஸ்வாத்ம ஆனந்தம், தன்னுடைய ஆனந்தத்தில் எப்படி இருக்கலாம், பரமானந்தத்தில் எப்பொழுது திளைத்து கொண்டிருக்கக்கூடியவள். அன்னை பராசக்தியோட ஆனந்தம் எப்படிப்பட்டது, ஆழ்கடலை போன்றது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இந்த 3 மூர்த்திகள், மும்மூர்த்திகள், இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாரும் எப்பேற்பட்ட ஆனந்தத்தை அடைஞ்சிருக்காள்னா, இதை அவளோட ஆனந்தத்தை கடல்ல இருக்கிற ஒவ்வொரு அலையோட ஒப்பிடலாமா. இந்த ஆனந்தம் மனிதனோட சிற்றறிவுக்கு எட்டாத பேர ஆனந்தம். இந்த மூர்த்திகள் ஒவ்வொருமே, இந்த பிரம்மா,
விஷ்ணு, ருத்ரன், இந்திரன் போன்ற எல்லாருமே அவளுடைய ஆனந்தம் அம்பிகையினுடைய ஆனந்த கடல்ல ஒரு சின்ன ஒரு அலை, அதற்குத்தான் சமமா. அப்போ அம்பாளோட ஆனந்த கடலை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியறதா? எப்பேற்பட்ட தீர்க்க தரிசியினாலும் அதை அளவிட்டு சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னோட அனுபவத்தின் வாயிலாக இதை சொல்றார். அன்னை பராசக்தி சச்சிதானந்த ஸ்வரூபிணி. அம்பாளோட ஆனந்த கடல்ல உள்ள பாகு, அது ஆனந்த கடல் முழுவதும் பாகு, வெல்லம் போட்டு இனிப்பான பாகு, அந்த பாகு முழுவதும் குடிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு எறும்பு போறதாம். கரையில செதறி கிடக்கின்ற அந்த ஒரு துளி பாக அதுக்கு தன்னோட வயிறார பருகிறதுக்கு அதுவே போதுமானதா இருந்துதான். கொஞ்சம் பாக என்ன பண்றதான், தன்னோட வாயில எடுத்துக்கொண்டு தன்னோட வலைக்கு திரும்பி வருகிறது. அடுத்த தடவை என்ன பண்றது, கடல் முழுவதையும் நம்ம விழுங்கிட்டு போறோம் அப்படின்னு அதுக்கு நினைப்பு வந்துட்டான். அப்போ அந்த எறும்போட கருத்து என்னதுன்னா, அதுக்கு ஒரு துளி அந்த பாக பருகினோடனேயே அது கடல் முழுவதையும் பருகின திருப்தி அடைகிறது. கொஞ்சம் பாகை எடுத்துக்கொண்டு தன்னோட வலைக்கும் போறதான். இந்த நிலையில தான் ஆத்ம ஞானிகள் தேவாதி தேவர்களும் படைத்துள்ள பேரானந்தம் இந்த நிலைக்குத்தான் சமம். அந்த கொஞ்சோண்டு பாக பருகிட்டு நான் கடலையே பருகிட்டேன்னு நினைக்கிற அந்த எறும்பு மாதிரி இந்த தேவாதி தேவர்கள் ஞானிகள் எல்லாம் படைத்துள்ள பேரானந்தம் அந்த ஒரு துளி பாகுக்கு சமானம். அப்ப அம்பாளோட இந்த அகண்டாக்கார ஆனந்தம் அதை யாரால அளவிட்டு சொல்ல முடியும்? எந்த மூர்த்தியினாலும் அதை அளவிட்டு சொல்ல முடியாதே. ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்ம ஆத்யானந்த சந்ததிகே. அவளுக்கு ஒரு துளிக்கு தான் சமானம். அவள் கடல் போன்றவள். அந்த கடலை பருகிட்டோம்னு நினைக்கிறது எவ்வளவு மதியீனம்ங்கிற. ஒரு துளியை பருகினோன்னு கடலையே குடிச்ச அளவுக்கு ஒரு திருப்தி ஏற்படுறதுன்னா அதுதான் அவளோட பேரானந்தமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அம்பாளோட அந்த ஆத்மானந்த கடல் இதை எவராலையும் அளவிட்டு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்டவள் அம்பாள் ஆனந்த சாகரமாக இருக்கக்கூடியவள். எப்பொழுதும் பரமானந்தத்தில் திளைத்திருப்பவள் அவள்தான். 365 நாமாக்கள் பார்த்திருக்கிறோம். 80 ஸ்லோகங்கள் நம்மால் பார்க்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நாமா அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கே ஜெய்.